டிஎஸ்ரிடி புக்கில் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸில் எக்ஸசைஸ் 25 பார்க்கலாம். எக்ஸசைஸ் 25 நோட் புக் பென் வச்சுக்கோங்க. அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப் போடலாம். த புக் கீப்பர் ஆஃப் எ ஃபர்ம் ஃபவுண்ட் தட் இஸ் ட்ரையல் பேலன்ஸ் வாஸ் அவுட் பை 922. எக்ஸஸ் கிரெடிட் அப்படிங்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு அதோட மீனிங் பார்த்துடலாம். ஓகே, கொஸ்டின். ஓகே, கொஸ்டின்னு போட்டுக்கிறது. ஓகே, ட்ரையல் பேலன்ஸ் எக்ஸஸ் கிரெடிட். ஓகே, நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே ட்ரையல் பேலன்ஸ் டோட்டல் இருக்குது, டெபிட் கிரெடிட். ஓகே, எக்ஸஸ் கிரெடிட் அப்படிங்கிறாங்க. ஸோ லெட்ஸ் சே 10,922 இருக்குது, இங்கே 10,000 தான் இருக்குது. அப்போ என்ன மீனிங்? எக்ஸஸ் கிரெடிட் ஆஃப் 922, ரைட்? தட் இட் இஸ் பிளேஸ்ட் இன் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறாங்க. அப்போ சஸ்பென்ஸை டெபிட்டில் போட்டிருப்பாங்க 922. ஸோ இப்போ டோட்டல் பண்ணால் 10,922 வந்துடும். ஓகேயா? ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இஸ் டெபிட் பேலன்ஸ் ஸ்டார்டிங் வித் டெபிட் பேலன்ஸ் ஈக்குவல் டு 922. ஓகேயா? சரி, அடுத்தது the total of the discount column on credit side of the cash book 78 was not posted in the ledger. ரொம்ப கஷ்டம் அது. சரி, ஃபஸ்ட்டு கேஷ் புக்கில் டெபிட் சைட் என்ன இருக்கும்? கரெக்ட், ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் ஆல் இன்ஃப்ளோ, கரெக்ட், ஆர் இன் ஆர் ரெசிப்ட்ஸ். கிரெடிட் சைடில் க்ளோசிங் பேலன்ஸ் அண்ட் ஆல், கரெக்ட், பேமெண்ட் ஆர் அவுட், கரெக்ட். ஸோ கிரெடிட் சைடில், ஓகே, கிரெடிட் சைட் ஆஃப் த கேஷ் புக் 78 டிஸ்கவுண்ட் காலம் அப்படின்னா ஒரு பேமெண்ட் நடந்திருக்கு. ஓகே, ஸோ டியூரிங் பேமெண்ட் discount equal to received or allowed, correct, received. சாரி, கொஞ்சம் பேசிக்காக இருக்கும், ஆனால் அப்போ தான் நமக்கு மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும். ஸோ டியூரிங் பேமெண்ட் டிஸ்கவுண்ட் இஸ் ரிசீவ்டு. ஓகேயா? அப்போ என்ன இருந்திருக்கும் என்ட்ரி? ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், ஓகே, எவ்வளோ அமௌண்ட்டிங் சொன்னாங்க? 78 சொன்னாங்கல்ல. ஓகே, இப்படி வச்சுக்கலாம். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் ஒரு 500. ஓகே, ஓகே, கரெக்ட். டு கஸ்டமர் அக்கௌண்ட், ஓகே, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, ரைட்? ஓ இல்லை, தப்பாக போட்டது, சாரி, ஒரு நிமிஷம். எஸ், ஓகே, யா, cash account debtor, correct, yeah, to customer account 578. Okay, then payment போது டிஸ்கவுண்ட் சேவ். வெரி சாரிங்க, மொத்தமாக தப்பு. வா, இப்படி போட்டே தப்பாக வருது. ஓகே, பேமெண்ட் இல்லை. ஸோ வெண்டார், ஓகே, vendor account debtor 578, okay, to cash account, correct, 500, to discount received 78. இதுதான் என்ட்ரி நடந்திருக்கு. இந்த என்ட்ரியை போடலை. ஸோ நம்ம இப்போ இந்த என்ட்ரியை போடணும்னா நம்ம வெண்டர் டச் பண்ண முடியாது, கேஷ் டச் பண்ண முடியாது. ஏன்னா கேஷ் ஆல்ரெடி பெய்டு, வெண்டர் ஆல்ரெடி கிளியர்டு. ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 78 டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட் 78. இதுதான் என்ட்ரி. திஸ் இஸ் என்ட்ரி, ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி ஃபார் தட் டிரான்சாக்ஷன். ஓகேயா? ஃபார் ஏ. அடுத்தது the total of purchase book was short by 1000. Okay, B. Purchase book short by 1000. இது கொஞ்சம் ஈஸி. பர்ச்சேஸ் ஈக்குவல் டு டெபிட் ஆர் கிரெடிட்? கரெக்ட், கண்டிப்பாக டெபிட் தான். ஸோ டெபிட் கம்மியாக போட்டிருக்காங்க. ஸோ we have to debit purchase. Purchase account debtor
1000 to suspense account 1000. ஏன்னா இது ஷார்ட் டெபிட், ஷார்ட்னா கம்மியாக பண்ணிருக்காங்க. ஓகேயா? ஓகே, அடுத்தது a sale of 375 to Kohli was entered in the sales book as 735. ஓகே, அமௌண்ட் மாற்றி போட்டிருக்காங்க, நோ மிஸ்டேக்ஸ். 375 735 சேல் 375 posted as 735. So basically excess sales போட்டிருக்காங்க, excess customer debit and sales credit. So sales account debtor, the difference 0 360 to Kohli account 360. கரெக்டா? எஸ். எக்ஸஸ் டெபிட் சரி பண்ணிட்டோம், கிரெடிட் பண்ணியாச்சு, எக்ஸஸ் சேல்ஸை டெபிட் பண்ணியாச்சு. ஓகேயா? இதில் வேறு எதுவும் மிஸ்டேக் இல்லை, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வராது, இதில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வராது. அடுத்தது சேல் டு கசீம் 700 has been entered in the purchase book. ஓகே, sale of 700 posted in purchase book. ஓகே, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். posted as 735ல ஓகே, இன் சேல்ஸ் புக். ஒன்ஸ் தே சே புக்னு வச்சுக்கோங்களேன், அப்போ போத் டெபிட் அண்ட் கிரெடிட் ராங் போஸ்டட், அப்போ சஸ்பென்ஸ் வராது. ஏன்னா யூ ஆர் ஒன்லி மேக்கிங் ஏ எரர் ஆஃப் கமிஷன், எரர் ஆஃப் ஒமிஷன்பாங்க. ஏன்னா புக்குனா இஸ் எ டபுள் என்ட்ரி, அதே பர்ச்சேஸ் அக்கௌண்ட் சொன்னால் தான் ஒரு சைடு மாத்திரம் மிஸ்டேக். ஓகேயா? இது முக்கிய இன்ஃபர்மேஷன் இது. ஸோ புக்டு இன் பர்ச்சேஸ், ஸோ சேல் ஆஃப் 700, அப்போ Kasim account debtor 700. Okay, Kasim account debtor one more time 700 to purchase account. என்ன purchase ரிவர்ஸ் பண்ணும். ஓகே, சேல்ஸை புக் பண்ணும் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 700. ஓகேயா? ஸோ இங்கேயும் சஸ்பென்ஸ் வராது. ஓகே, அப்போ சிலி அண்ட் டிலி நோ சஸ்பென்ஸ், ஒன்லி ஏ அண்ட் பி. ஓகே, இப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் லெட்ஜரை போடலாம். To balance brought down 970, correct? To balance brought down 922 மாற்றிடுறேன். அப்புறம் to discount received 78. ஓகே, 922, right? Then to $78. Okay, then B வந்து purchase account debtor to suspense account. The suspense by purchase 1000. Suspense accountல then C-லையும் D-லையும் no suspense account. ஓகே, இப்போ டோட்டல் பண்ணும் என்ன வரும்? 0. ஓகே, சூப்பர். ஓகே, டேலி. ஓகேயா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு டூ ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு என்ட்ரியும். ஓகேயா? அண்ட் மெயினாக இதை கவனிக்க வேண்டியது எக்ஸஸ் கிரெடிட் ஆஃப் 9 என்னன்னு பார்த்துவாங்க. அதே மாதிரி ரெண்டாவது வந்து கேஷ் புக்கில் கிரெடிட் சைட். ஓகே, அது ரொம்ப முக்கியம் அது. ஓகேயா? இது எக்ஸசைஸ் 25. தேங்க்யூ.